இந்த ஆண்டு மாம்பழ சீசன் தொடங்கிருச்சு. மாம்பழம் வரத்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சேலம், பெங்களூரா, இமாம் பசந்த், அல்ஃபோன்சா, செந்தூரா, பங்கனப்பள்ளி, பெங்களூரா, இந்த மாதிரி மாம்பழ வரத்துகள் மார்க்கெட்டுக்கு வந்துட்டுருக்கு. மாம்பழ வரத்து பார்த்திங்கன்னா, போன வருஷத்தோட இந்த வருஷம் ஒரு 5% கூடுதலாகவே இருக்கும். போன வருஷத்தோட விலையும் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாம்பழங்கள் வந்து சுவையான மாம்பழங்கள் வர தொடங்கிருச்சு. இப்போ சித்திரை விசுவுக்கு நிறைய பேர் மாம்பழங்கள் இப்போயே வந்து ஆர்டர் பண்ணிகிட்ருக்காங்க நிறையா பேர். எந்தெந்த ஊருக்கு அனுப்பிச்சிட்ருக்கீங்க? இப்போ மாம்பழம் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே சேலத்தில் இருந்து பார்த்திங்கன்னா சென்னை, பெங்களூர், தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஊர்களுக்கும் மாம்பழங்கள் போயிட்டுருக்கு. வெளி ஸ்டேட்டுனா கர்நாடகாவில் பெங்களூர், மங்களூர் அப்படி போயிட்டுருக்கு. கேரளாவில் திருவேண்டரம், கொல்லம் இந்த மாதிரி இடத்துலேருந்துலாம் வாங்கிட்டுருக்காங்க. விஜயவாடா, குஜராத்லேருந்து, அகமதாபாத்லேருந்துலாம் ஆர்டர் வந்துட்டுருக்கு. மும்பையிலேருந்துலாம் கூட ஆர்டர் வந்துட்டுருக்கு எங்களுக்கு. இப்போ எந்தெந்த மாவட்டத்தில் பழம் நமக்கு மண்டிக்கு நிறையா வருது? இப்போ எல்லாமே சேலம் மாவட்டத்துலேருந்து, இப்போ வரது எல்லாமே சேலம் மாவட்டத்துலேருந்துக்குள்ளே வர்றது தான். இப்போ அங்கேருந்து இப்போ வரதில்லை, வரும். பட் ஆனால் ஒரு அடுத்த மாதம் மே மாதத்து அளவு பார்த்திங்கன்னா அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் மாம்பழங்கள் வரும். தருமபுரி, கிருஷ்ணகிரி என்ன பழம் வரும்? மல்கோவா கொஞ்சம் வரும். தருமபுரி, கிருஷ்ணகிரியிலேருந்து மல்கோவா, அல்ஃபோன்ஸா கொஞ்சம் வரும். அது கடைசி நேரத்தில் தான் வரும், இப்போ வர்றதில்லை. இப்போ இங்கேயே வந்து மாம்பழங்கள் அதிகமாக இருக்குது. நம்ம சேலம் மாவட்டத்தில் எங்கேருந்து வருது? சேலம் மாவட்டத்தில் மேட்டூர், நங்கவள்ளி, வனவாசி, அப்புறம் இந்த பக்கம் வந்துன்னா சங்ககிரி, மல்லூர், சேந்தமங்கலம், ஆத்தூர், கருமந்துறை, இந்த மாதிரி ஏரியாவிலேருந்து அதிகமாக மாம்பழங்கள் வருது. ரேட்டு 5% குறையுன்றீங்க, இன்னும் மேலும் குறைய வாய்ப்பு இருக்கா? இல்லை, குறையும். இப்போ ஆரம்பங்கிறதுனால கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது. இப்போ ஏப்ரல் 14க்கு அப்புறம், சித்திரை விசுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மாம்பழ வரத்து அதிகமாக இருக்கும். அப்போ விலை கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஆந்திரா அந்த சைட்லேருந்து பழம் வரது? இல்லை, ஆந்திராவிலேருந்துலாம் இங்கே வரதில்லை.